ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து ஆர்பிஎஃப் வேலைவாய்ப்புக்கான ஒரு அறிவிப்பு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஆர்ஆர்பி chennai.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். இப்போதைக்கு ஆர்ஆர்பி வெப்சைட்டில் ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. 14/3/2024 அன்றைக்கி வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆர்பிஎஃப் வேலைவாய்ப்பு குறித்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது ரிகார்டிங் சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் இருக்குது பாருங்கள். ஆர்பிஎஃப் 1 மற்றும் ஆர்பிஎஃப் 2லேருந்து 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிஎஃப் மற்றும் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸு, அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து வரப்போகுது. இது குறித்து நாங்கள் வந்து பார்த்தா இந்தியன் ரயில்வேலேருந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோன்ற சொல்லியிருக்காங்க. ஷார்ட் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2/3/2024 அன்றைக்கி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டீஸ் பற்றி நம்ம கடைசியாக வந்து பார்த்தலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த ஆர்பிஎஃப் இருக்குது பாருங்கள், இந்த ஜாப் குறித்து உங்களுக்கு வில் பி பப்ளிஷ்டு ஆன் 15/4/2024. அடுத்த மாதம் 15/4/2024 அன்னைக்கு இந்த வேலைவாய்ப்பு குறித்து கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷனும் அன்றைக்கே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஷார்ட் நோட்டீஸை பொறுத்திருக்கும் இதுதான் உங்களுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக என்றைக்குன்னா 2/3/2024 அன்றைக்கி வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருந்தோம். இப்போ ரீசனாக வந்து பார்த்தா அகைன் வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தமாக உங்களுக்கு 2 பதவி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான பதவி வந்து கொடுத்துருக்காங்க, இன்னொன்று கான்ஸ்டபிளுக்கான பதவியை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 15/4/2024 இருந்து 14/5/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டரில் 482 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிளில் வந்து 4208 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது சப் இன்ஸ்பெக்டருக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கான்ஸ்டபிளுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐக்கு வந்து நீங்கள் எனி கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிளுக்கு வந்து 10th பாஸ் பண்ணால் போதுமானது, அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 4620 வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 ப்ரொவைட் பண்ணுறாங்க. கான்ஸ்டபிளுக்கு மந்த்லி வந்து 21,200 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதான் வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வந்து பார்த்தா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் எப்படி இருக்க போது, எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆர்பிஎஃப் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போது, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்க போது. இது குறித்து மத்திய அரசு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து எந்தமான கல்வி தேதி வச்சுருந்தாங்க, எவ்வளோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கான டெஸ்ட் எப்படி இருக்க போது, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்த மாதம் 15ஆம் தேதி கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை மூலம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாம் இருக்க போது, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்க போது, மெடிக்கல் எக்ஸாம் இருக்க போது. இதெல்லாமே கிளியர் பண்ண உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்சியாக இருக்கீங்க, எஸ்டியாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள், மைனாரிட்டி, அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கல் பேக்கு கிளாஸஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 250 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதுமானது. மீதி இருக்காங்க பாருங்கள். நார்மல் ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, நீங்கள் வந்து 500 ரூபாய் இந்த எக்ஸாமுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதான் மொத்தமாக ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இது முழுக்க அஃபிஷியலாக வந்து பார்த்தா ரயில்வேவே இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து 2/3/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த ஜாப் கொடுத்து கன்ஃபர்மேஷன் மெசேஜை வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ 15/4/2024 அன்றைக்கி வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்ததுக்கப்புறம் சரி எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும் வரும். அதுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.